டாக்டர் டாக் தமிழ். நான் டாக்டர் சஹானா, நுரையீரல் மருத்துவர் பேசுகிறேன். நம்ம இப்போ அலர்ஜி அண்ட் ஆஸ்மா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது. அலர்ஜி வந்துட்டு ஒரு தற்காலிகமான இருக்க ஒரு ப்ராப்ளம். ஆஸ்மா வந்துட்டு நம்ம நுரையீரலில் அந்த சுவாசக்குழல் வந்துட்டு சுருங்கிடும். ஸோ அலர்ஜி வந்துட்டு இந்த டஸ்ட்டு இல்லாட்டி ஏதாவது நம்ம குளிர் பொருட்கள் சாப்பிட்றோம், இந்த லெமன், ஆரஞ்சு, புளிப்பு, இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி இந்த காற்று மூலமாக வர்றது கூட இருக்கலாம். ஸோ ஆஸ்மா வந்து இதெல்லாம் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரிகர் ஆகும்போது ஆஸ்மாவில் சுவாசக்குழாய் சுருங்கும் போது காற்று உள்ளே போயிட்டு வரதுக்கு சிரமப்படும். அப்போது இந்த விசில் சவுண்ட் கேட்கும், அதுதான் வீசிங்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்மா சிம்டம்ஸ் இந்த மாதிரி மூச்சு திணறல் இல்லாட்டி இருமல், சளி, விசில் சத்தம் அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் நுரையீரல் மருத்துவரை அணுகுவோம். அப்பொழுது நாங்கள் வந்துட்டு இந்த நுரையீரல் பரிசோதனை டெஸ்ட்னு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் பண்ணுவோம். அதில் வந்துட்டு ப்ராங்கோடைலேட்டர் எப்படி இருக்குது, ரிவர்சபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஒரு இன்ஹேலர் கொடுத்து அதில் வந்து நல்லா எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நாங்கள் ஆஸ்மா இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ணுவோம். இந்த அலர்ஜி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூக்குலேருந்து சளி வர்றது இல்லாட்டி தும்மல் வர்றது இதெல்லாம் வந்து அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது வந்து டேப்லெட்ஸ்னாலே நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் ஆஸ்மாக்கு வந்து மெயினாக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் இல்லாட்டி புகை மருந்து வைக்கிறது, நெப்லைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வச்சா தான் ஆஸ்மா குணப்படுத்த முடியும். நம்ம நாட்டில் டியூபர்குலோசிஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். டிபின்னா என்ன? ஸோ ஒரு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம நுரையீரலில் பாதிக்கும். அப்போ வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் வருது நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருமல், சளி 2 வாரம் மேலே இருக்குது, இல்லைனா ஜுரம் ஈவினிங் வருது, இல்லைனா எடை குறைஞ்சிட்டே இருக்குது, பசி எடுக்காமல் இருக்குன்னா இதெல்லாம் டிபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம சிடி ஸ்கேன் இல்லாட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஏன்னா டிபியில் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் இருமல் இருந்து நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டிபி நுரையீரலில் மாத்திரம் வந்துச்சுன்னா அது நுரையீரல் டிபி. இதுவே டிபி வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். டிபி வந்து 3 ஆர்கன் மட்டும் அஃபெக்ட் ஆகாது. அதாவது ஒன்று வந்து ஹேர், நெயில், அப்புறம் பல்லு. இந்த 3 தவிர எங்கன்னா டிபி பாதிக்கலாம். ஸோ டிபி வந்து சப்போஸ் வயிறில் பாதிச்சதுன்னா வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். வயிறு வலி இல்லாட்டி வயிறு நம்ம மோஷன் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் இல்லாட்டி டயரியா. அதோடு சேர்ந்து வெயிட் கம்மியாகிட்டே இருக்கும், பசி எடுக்கவே எடுக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அப்டமன் டிபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிபி சப்போஸ் ஹார்ட்டில் கூட வரலாம். ஸோ ஹார்ட்டை சுற்றி நீர் அக்யூமுலேட் ஆகலாம், இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிபி ஹார்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம டிபி வந்து எங்கே அஃபெக்ட் ஆகலாம். பட் நுரையீரலில் டிபி அஃபெக்ட் ஆகுனா இருமல், சளி மெயினாக 2 வாரம் மேலே இருக்கும். அதுக்கு நம்ம இமீடியட்டாக எக்ஸ்ரே, சிடி எடுத்து பார்த்தா நம்ம டிபி டயக்னோஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். சிஓபிடி என்பது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிஓபிடியில் எப்படி இருக்குன்னா மூச்சு திணறல் இருக்கலாம், இருமல், சளி இருக்கலாம். இது வந்து எதனால் வருதுன்னா நம்ம சிகரெட் பிடிக்கிறது இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி, பொல்யூஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து சிஓபிடி டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. சிஓபிடி யூஸ்வலாக ஒரு 35 வயசு 40 வயசு மேலே ஒரு முதியோருக்கு தான் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் சிஓபிடி இதே யங்கர் சில்ட்ரன் அந்த மாதிரி சின்ன வயசுலேயும் வரதுக்கு ஆல்ஃபா அண்ட் ஆன்டிடிப்சின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட சிஓபிடி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிஓபிடி இருக்கா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்னா சிம்டம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருக்கலாம், இருமல், சளி வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ சிஓபிடி வந்து ஆஸ்மாலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எது ஆஸ்மா எது சிஓபிடின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு தான் வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங். அது வந்து சுவாசக்குழாயோட நம்ம நுரையீரல் கெப்பாசிட்டி பார்க்குறதுக்கு அந்த டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா நமக்கு பேஷண்ட் சிஓபிடி இருக்கா இல்லாட்டி ஆஸ்மா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிஓபிடி இருந்தாலுமே வந்து மெயினாக ட்ரீட்மெண்ட் என்னென்னா இன்ஹேலர்ஸ் தந்தால் சிஓபிடி வந்து ஒரு பெர்மனண்ட் டேமேஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ரிவர்சபிள் இல்லை, பட் இன்ஹேலர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது போக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் டெய்லி சிஓபிடிக்குன்னு தனியாக ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்புறம் வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சிஓபிடி பேஷண்ட்லாம் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வேக்சினேஷன் கரெக்டாக அவங்க பண்ணிக்கணும். ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஸ்மோக்கிங் வந்து நுரையீரல் மாத்திரம் இல்லை, நம்ம ஹெட் டு டோ பார்த்திங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோக், ஹெமரேஜ், நம்ம வந்துட்டு லங் கேன்சர் இல்லை பிளாடர் கேன்சர், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் கூட. ஸோ மெயினாக நம்ம நுரையீரலில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்னால சிஓபிடி வரலாம், லங் கேன்சர் வரலாம். ப்ளஸ் ஸ்மோக்கிங் வந்துட்டு நம்ம ஸ்மோக் பண்ணால் மட்டும்தான் இல்லை, பக்கத்தில் கூட ஸ்மோக் பண்ணுறவங்க கூட இருந்தால் கூட நம்மளுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். அதாவது பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. அது போக ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம ஆனால் அந்த என்விரான்மெண்ட் வரணும், அந்த என்விரான்மெண்ட்டில் டெபாசிட் ஆன சப்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்மோக்கிங் சப்ஸ்டன்ஸ் நிக்கோட்டின், அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்விரான்மெண்டல்
டொபாக்கோ ஸ்மோக் ஆர் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்னா நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனாலே ஏற்படுற பாதிப்புகள் ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கு. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னா பேசிவ் ஸ்மோக்கிங், அதாவது வேறு யாராவது ஸ்மோக் பண்ணுறது அவங்க கூட நம்ம இருக்கும்போது ஏற்படுற பாதிப்பு வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் வந்துட்டு யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வந்து விளைவுகள் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக சிஓபிடி, லங் கேன்சர்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ லங் கேன்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு பசி எடுக்காது, வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கும், என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, இருமல் சளி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இம்மிடியேட்டாக எக்ஸ்ரே இல்லாட்டி சிடி ஸ்க்ரீனிங் பண்ணுறது நல்லது. உடற்பயிற்சி நுரையீரலுக்கு எப்படி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பார்க்கலாம். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது. பிராணாயாமா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் காலையில் இல்லை ஈவினிங் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் பண்ணால் நுரையீரலோட இந்த லங் வால்யூம் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி ப்ளஸ் 20 மினிட்ஸ் வாக்கிங்கும் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி ஆஃப் லங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சிஓபிடி ப்ராப்ளம் இல்லாட்டி ஆஸ்மா இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். ப்ரீதிங் எக்ஸசைஸ்லேயே வந்துட்டு ஒவ்வொரு நுரையீரல் டிசீஸ்க்கும் வெவ்வேறு எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பிராணாயாமா அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ் பண்ணலாம். இதுவே சிஓபிடி பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா ஏர் வந்து ட்ராப் ஆகிருக்கும் லங்கில். ஸோ அந்த ஏர் ட்ராப்பிங் வந்துட்டு அந்த காற்று அடைக்கப்பட்டது வெளில வரணும். அதுக்கு வந்து எப்படின்னா 2 செகண்ட்ஸ் நம்ம சுவாசிக்கிறோம், உள்ள காற்று இழுக்கிறோன்னா அதோட டபுள் த அமௌண்ட், அதாவது 4 செகண்ட் காற்று வெளில விடணும். இது வந்து பர்ஸ்லி ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. ஒரு பலூன் ஊதுற மாதிரி வாய் வச்சுட்டு நம்ம 2 செகண்ட்ஸ் உள்ள காற்று இழுக்கணும், 4 செகண்ட் வெளில விடணும். இது வந்து சிஓபிடி இருக்கவங்களுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இது போக டயஸ்மேட்டிக் ப்ரீதிங் அந்த மாதிரி நிறைய ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட லங் வால்யூம் கெப்பாசிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளோட டெய்லி கெப்பாசிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ யூஸ்வலாக ஒரு மனிதன் வந்துட்டு வயசாகும்போது நார்மலாக அவங்களோட லங் ஃபங்க்ஷன் டிக்ளைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிக்ளைன் ஆகும்போது இந்த மாதிரி லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணால் அது ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போது சம்மர் காலத்தில் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஏசி ரொம்ப நேரமாக போட்டுருப்பாங்க. ஸோ ஏசி போடுறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். ஏசி வந்துட்டு சில பேருக்கு நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி பண்ணி 27 கீழே இருக்குன்னா இந்த ஆஸ்மா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோல்டு டெம்பரேச்சரில் அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆக சான்சஸ் இருக்குது. அது போக ஏசி ஃபில்டரை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா உள்ள ஃபங்கல் மோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபங்கல் எக்ஸ்போஷரும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால ஃபங்கல் டிசீஸஸும் காஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்க்கு வந்துட்டு தும்மல் இல்லாட்டி இருமல் சளி இதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸாக டெவலப் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு இருமல் சளி 2 வாரம் மேலே இருக்குன்னா நம்ம வந்துட்டு உடனே ஏசி இதனால காஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏசி ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அட்லீஸ்ட் டெம்பரேச்சரை நம்ம ரொம்ப கம்மியாக வைக்காமல் ஒரு 27 டிகிரி செல்சியஸ்க்கு வைக்கணும். இந்த மாதிரி சம்மரில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருக்கும், ப்ளஸ் அந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் டெவலப் ஆகும். ஸோ இதெல்லாம் தடுக்கணுன்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஏசி ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ரெகுலராக செக் பண்ணி வச்சுருந்தா நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போது புகை பிடிக்காதவர்களுக்கு லங் டேமேஜ் வருமானு கேட்டிருக்கீங்க. ஸோ புகை பிடிக்காமல் இருக்கவங்களுக்கும் லங் டேமேஜ் வரும். ஏன்னா வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு சிஓபிடி, லங் கேன்சர் அந்த மாதிரி வரும்னு தெரியும். பட் ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜின் எக்ஸ்போஷனாலையும் வரும். இந்த மும்பை அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிட்டியில் கூட ஹை ரைஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பிஜின்ஸ் நிறைய விசிட் பண்ணும். இந்த பிஜின் எக்ஸ்போஷர்னால பாதிக்கப்படுறது தான் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் சொல்லும். ஸோ இது வந்து புகைப்பிடித்தா தான் வரும்னா இல்லை, புகை பிடிக்காமல் இருக்கவங்களுக்கு கூட இந்த டிசீஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருமல் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக. என்ன டேப்லெட்டு, சிரப், காஃப் சிரப் எடுத்தாலும் செட்டில் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இம்மிடியேட்டாக எக்ஸ்ரே, சிடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கம் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேஷண்ட் வந்துட்டு இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளுக்கு வந்து திடீர்னு முழிப்பு வந்துடுது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது நைட்டு, இல்லைன்னா காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தூக்கம் வருது, இல்லை டிவி பார்க்கும்போதே தூக்கம் வந்துடுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா சிம்டம்ஸ் இதெல்லாம் அதை நம்ம ரூல் அவுட் பண்ணோம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானா என்னென்னா நம்ம தூங்கும்போது கொரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்குது. அது வந்துட்டு இந்த கொரட்டை விடுறதுனால ஏதாவது நம்ம சுவாச குழாயில் அடைப்பு இருக்கா, இல்லாட்டி சேச்சுரேஷன், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ட்ராப் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து நைட்டு தூங்கும்போது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, ஹார்ட் ரேட்டு, சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணும்.
ஸோ இது வந்து தூங்கும்போது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது ஆப்னியா ஹைப்பாப்னியா இண்டெக்ஸ் ஒன்று பார்ப்போம். அந்த ஆப்னியா ஹைப்பாப்னியா இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒரு 5க்கு மேலே இருந்துச்சுன்னா obstructive ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி obstructive ஸ்லீப் ஆப்னியா டயக்னோஸ் பண்ணால் இதுக்கு டேப்லெட் இல்லாட்டி எதுவும் க்யூர் ஆகாது. மெயின் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபேப், அதாவது கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் மிஷின் தான். மிஷின் வச்சுட்டு தான் தூங்கணும். அது வந்து ஒரு மாஸ் மூலமாக சப்ளை பண்ணும். ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் சப்ளை பண்ணுறதுனால சுவாச குழாய் எப்போவுமே வந்து விரிஞ்சிருக்கும். அப்போ காற்று உள்ளே ஈஸியாக போயிட்டு வரும்போது இந்த கொரட்டை விடுற ப்ராப்ளம் எல்லாமே கம்மியாகும். ஸோ கொரட்டை விடுற ப்ராப்ளம் ரொம்ப அதிகரிச்சிருந்தால் நீங்கள் உடனடியாக நுரையீரல் மருத்துவரை அணுகுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற சிகரெட் தான் சிகரெட். ஸோ சிகரெட் பார்த்தீங்கன்னா அது வந்து சிகரெட் மாதிரி அவ்வளோ ஹார்ம்ஃபுல் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மை இல்லை. சிகரெட்டும் வந்துட்டு நிறைய பாதிப்பு தரும். அதாவது வேலை, அதாவது சிகரெட் வேப்பிங் அசோசியேட்டட் லங் இன்ஜுரி. இது வந்து ரொம்ப சிவியரான ஒரு டிசீஸ். இது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது இல்லாமல் ஐசியூலேயே அட்மிட் ஆகிறது அளவுக்கு சிவியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக ஒரு 2-3 டேஸில் டெத் கூட அரைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிகரெட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிகரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, சிகரெட்டோட ரொம்ப சேஃப் அப்படிலாம் நினைக்கிறது தப்பு. ஸோ சிகரெட்டும் சிகரெட்டுக்கு அளவுக்கு ஈக்குவலாக வந்து ஹார்ம்ஃபுல் தான். தேங்க்யூ. இதனால ஐசியூலேயே அட்மிட் ஆகி ஏஆர்டிஎஸ் நிமோனியாலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால நிறைய பேர் டெத்தும் ஆயிருக்கு. ஸோ